ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பிரைஸ் லார்ட். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஆரோக்கியமான சட்டங்களில் 45வது சட்டம் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். என்ன சட்டம்னா, பின்மாற்றம் அடையக்கூடாது. இன்னொரு டைம் சொல்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ், பின்மாற்றம் அடையக்கூடாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ இது போல் ஒரு குட்டி பாட்டு பாட போகிறோம், ஒரு குட்டி வசனம் வாசிக்க போகிறோம், ஒரு குட்டி கருத்து பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாம் சேர்ந்து பாடலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க. திராட்சை செடியின் கொடியாக உம்மில் நிலைத்திருப்பேன். திராட்சை செடியின் கொடியாக உம்மில் நிலைத்திருப்பேன். மிகுந்த கனி கொடுப்பேன், மிகுந்த கனி கொடுப்பேன். உம் சீடனாயிருப்பேன், நான் உம் சீடனாயிருப்பேன். உம்மை பிரிந்து வாழ முடியாதையா ஏசையா, ஏசையா. உம்மை பிரிந்து வாழ முடியாதையா ஏசையா, ஏசையா. ஃப்ரெண்ட்ஸ், ஒரு குட்டி பாட்டு பாடிட்டோம், ஒரு குட்டி வசனம் வாசிக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வசனம் எங்கே இருக்குன்னா, எபிரேயர் 6வது அதிகாரம் 6வது வசனம் வாசிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் மனந்திரும்பதற்கேதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். ஃப்ரெண்ட்ஸ், டைம் வாசிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். மறுதலித்து போனவர்கள், எபிரேயர் 6வது அதிகாரம் 6வது வசனம் ஃப்ரெண்ட்ஸ். மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் மனம் திரும்புவதற்கு ஏதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஒரு குட்டி வசனம் வாசிச்சிட்டோம். இதோடைய கருத்து நான், இந்த வசனத்துடைய கருத்து நான் ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, ஏசப்பா ஏற்றுக்கொள்கிறாங்க. ஏசப்பா ஏற்றுக்கொண்டு பரிசுத்தமாக வாழறாங்க, சர்ச்சைக்கெல்லாம் வராங்க, எல்லாம் கரெக்டாக இருக்கிறாங்க. ஆனால் கொஞ்ச நாள் வாழ்ந்தோடனே வாழ்க்கையில் வந்து சில போராட்ட பிரச்சனை பாடு ரூபத்தில் வரும்போது அவங்க பின்மாற்றம், அதாவது ஏசப்பா மறுதளிச்சுட்டு அவருடைய கற்பனை கட்டன்படி வாழறதுபடிக்கு மறுதளிச்சுட்டு பின்மாற்றத்துக்கு போயிடறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதை பற்றி தான் இந்த வசனம் சொல்லுது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒரு குட்டி தாட்ஸ் உங்க கூட ஷேர் பண்ண விரும்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். என்னன்னா ஃப்ரெண்ட்ஸ், பின்மாற்றம் அடைய காரணங்கள், நிறைய காரணங்கள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன சில காரணங்கள் சொல்லி நான் உங்க கூட ஷேர் பண்ண விரும்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். என்னன்னா ஃப்ரெண்ட்ஸ், ஏன் பின்மாற்றம் அடைகிறாங்க? நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அநேகர் வராங்க, இன்ட்ரெஸ்டாக வராங்க, சர்ச்சுக்கு வராங்க, நிறைய இந்த சர்ச்சுக்கு வந்து தொடர்ந்து வராங்க, பாட்டு பாடுறாங்க, 5 வருஷம் 10 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம் 6 வருஷம்லாம் இருந்துட்டு என்ன பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, என் சர்ச்சே வேணாம், எனக்கு ஏசப்பே வேணாம், எனக்கு இதெல்லாம் வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, போயிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏசப்பை விட்டுட்டு, அதை சர்ச்சை விட்டுட்டு மறுதலித்து, எனக்கு கிறிஸ்தவமே வேணாம், எனக்கு கிறிஸ்தவர்களே சரியில்லை, ஃபாஸ்ட்டுங்களே சரியில்லை, கிறிஸ்தவம் என்பது ஒரு பொய்யான ஒரு மார்க்கம் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு என்ன பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, அதை மறுதளிச்சுட்டு, அதாவது அதை விட்டுட்டு தேவையில்லைன்னு சொல்லிட்டு ஒதுக்கிச்சு அவங்க உலக பிரகாரமாக உலக வாழ்க்கையில் போயிடறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் வந்து பின்மாற்றத்தை அடைய காரணமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நான் என்ன ஃப்ரெண்ட்ஸ், என்னன்னா இப்போ பின்மாற்ற அடைய காரணம் ஃபர்ஸ்ட் ஒரே ஒரு காரணம் சொல்லிட்டு இதுலேயே நான் நிறைய காரணம் இது ஒரு காரணம் கூட சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். என்னன்னா, சொன்னது போல ஃப்ரெண்ட்ஸ், அவங்க வாழ்க்கையில் அவங்க எதிர்பார்த்த நன்மைகள் நடக்காத போது கண்டிப்பாக அவங்க என்ன பண்ணுறாங்க, பின்மாற்றம் அடைஞ்சிடறாங்க ஃப்ரெண்ட்ஸ். நன்மைகள்லாம் அந்த உலகத்தில் சில பேர் என்ன பண்ணுவாங்க, எதுக்கு போயிட்டு வராங்கன்னா, நிறைய பேர் ஏற்ற சில வீடியோவில் போட்டுப்போம் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் சர்ச்சுக்கு எதுக்கு வராங்கன்னா, சில பேர் குழந்தை இருக்காது, குழந்தை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச்சுக்கு ஏசப்பை தேடி வந்திருப்பாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, சொந்த வீடு இருக்காது, சொந்த வீடு தேடி சொந்த வீடு கடன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏசப்பா சர்ச்சுக்கு வருவாங்க. சில பேருக்கு அவங்களுக்கு வியாதி இருக்கும், அந்த வியாதி சுகம் அடையணும், குணம் அடையணும்னு சொல்லிட்டு சர்ச்சுக்கு ஏசப்பா தேடி வருவாங்க. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா நல்ல வேலை கிடைக்கணும், கவர்மெண்ட் வேலையோ நல்ல ஒரு சம்பளத்தில் ஒரு 50,000 ஒரு 60,000 அந்த மாதிரி ஒரு நல்ல சம்பளத்தில் வேலை கிடைக்கணும், ஒரு கவர்மெண்ட் வேலை கிடைக்கணும், அதுக்காக ஏசப்பா தேடி வராங்க.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருமணம் ஆகாமல் இருக்கும். சில பேருக்கு திருமணம் ஆகிறதுக்காக என்ன பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸ், நிறைய ஏசப்பா தேடி சர்ச்சுக்கு வராங்க. அதுமாரி நிறைய பேர் வராங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்படி வரும்போது பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கையில் எதிர்பார்த்த நன்மைகள் அவங்க வாழ்க்கையில் நடக்காத போது அவங்க என்ன பண்ணுறாங்க, 1 வருஷம் இருந்து பார்க்குறாங்க, 2 வருஷம் இருந்து பார்க்குறாங்க, 5 வருஷம் இருக்கிறாங்க. அப்படி வாழ்க்கையில் ஒரு விரக்தியை வந்து எதிர்பார்த்த நன்மைகள் நடக்காதுன்னா அவங்க வேஸ்ட்டு, நான் ஏசப்பாவே வேஸ்ட்டு எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பின்மாற்றம் அடைஞ்சு அவங்க ஏசப்பா விட்டுட்டு சர்ச்சை விட்டுட்டு போயிடறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், நிறைய கிறிஸ்தவர்கள் வந்து இப்படி தான் போதிக்கிறாங்க. நிறைய பேர் இம்மைக்காக மாத்திரம் தான் போதிக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதாவது அது வந்து அன்மெச்சூரிட்டி, அவங்களுடைய அறியாமல். சில பேருக்கு அறிஞ்சிருந்தாலும் அவங்க ஆசை அப்படி சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதெல்லாம் நம்ம விட்டுருவோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம என்னென்னா அப்போது நம்ம எதிர்பார்த்த நன்மைகள் என்னென்னா கிறிஸ்தவத்தினுடைய ஒரு நோக்கம், ஒரு கிறிஸ்தவத்தினுடைய ஒரு 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 கன்க்ளூஷன், ஒரு முடிவு என்னென்னா ஃப்ரெண்ட்ஸ், நான் கிறிஸ்துவ நம்பி வருகிறேன், நான் ஏசு கிறிஸ்துவ நம்பி வருகிறேன், நான் சர்ச்சைக்கு வருகிறேன், எனக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படி சொல்லும்போது ஒரே ஒரு பலன் தான் ஃப்ரெண்ட்ஸ், நிம்மதி கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சந்தோஷம், இளைப்பாறுதல், உள்ளான மனுஷனில் இளைப்பாறுதல், சந்தோஷம், சமாதானம், அமைதி, சாந்தம், இதுதான் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் என்ன பண்ணுறது, குழந்தைகளும் சந்தோஷமாக இருக்கிறாங்களா ஃப்ரெண்ட்ஸ்? குழந்தைகளும் சந்தோஷமாக இருக்கிறாங்களா? இல்லை சொந்த வீட்டு இருக்கிறவங்களாம் சந்தோஷமாக இருக்கிறாங்களா? இல்லை கவர்மெண்ட்டு வேலை பார்க்குறவங்களாம் சந்தோஷமாக இருக்கிறாங்களா? அப்படின்லாம் திருமணம் ஆனவங்களாம் சந்தோஷமாக இருக்கிறாங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த உலகத்தில் எந்த மார்க்கமும், எந்த ஒரு நபர்களும், எந்த ஒரு சூழ்நிலைகளும், எந்த ஒரு நன்மைகளும் நம்முடைய வாழ்க்கையில் இளைப்பாற்றல் தராது ஃப்ரெண்ட்ஸ். இளைப்பாற்றல் ஒரே ஒரு தான் அந்த இளைப்பாற்றல் தர முடியும். அந்த இளைப்பாற்றல் தருவது யாருன்னா நம்ம ஏசப்பா தான் ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஏசப்பா வந்து உடனே சில பேர் என்ன பண்ணுவாங்க, அப்போது நிறைய பேர் வந்து என்ன பண்ணுறாங்க, இம்மைக்காக தேடி வராங்க ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து அதான் சொன்னால ஃப்ரெண்ட்ஸ், அது நடக்குதோ நடக்கலையோ அது ஒரு மெயின் காரணம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அது மெயின் வந்து விஷயம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். என்னுடைய வாழ்க்கையில் நம்ம நிம்மதியாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், சமாதானமாக இருக்கணும். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம முழுமையான ஒரு கோல், வாழ்க்கை லட்சுமி தான் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் ஃப்ரெண்ட்ஸ், சில பேர் என்ன பண்ணுறாங்க, சில பேர் சொல்லுவாங்க, நானும் வரேன் சர்ச்சுக்கு வரேன், ஆனால் எனக்கு இளைப்பாறுதல் கிடையாது, சந்தோஷம் கிடைக்கலாம். உடனே கிடைச்ச நான் ஏசப்பா ஏற்றுக்கொண்டேன், சர்ச்சுக்கு வரேன், டக்குனு இளைப்பாறுதல் கிடைக்குமா அப்படின்னா உடனே கிடைக்காது ஃப்ரெண்ட்ஸ். அதாவது என்னென்னா அவருடைய கற்பனைகள், அவருடைய கட்டளைகள், அவருடைய வார்த்தைகள் நம்ம கை கொள்ளும் போது தான் அந்த இளைப்பாறுதல் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஏன்னா நம்ம நிறைய வீடியோ போட்டிருக்கோம். அப்போது அந்த கட்டளை ஃபாலோ பண்ணும்போது உபோத்திரம் வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு இடத்துல போய் சொல்லக்கூடாதுன்னு ஒரு கட்டளைக்கு இது. ஆனால் ஒரு நிறைய விஷயம் நம்ம போய் சொல்லாமல் இருக்க முடியாது. அந்த டைம் தான் சோதனை. ஒரு சில ஒரு பெண்ணை இச்சியோட பார்க்கும், அவளோட விபச்சாரம் செய்தாயிடுச்சுன்னு வசனம் இருக்குது. அப்போது நம்ம ஒரு அழகான பொண்ணு போகும்போது, ஒரு அழகான ஆண் போகும்போது, அதை பார்க்கும்போது நம்ம மனசு என்ன பண்ணுவோம், இச்சிக்கூடாது வசனம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது அந்த வசனம் இருக்குது, அந்த கட்டளை இருக்குது, அந்த கற்பனை இருக்குது. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம ஆசைப்படுறோம். சில பேர் பணம் ஆசைப்படுறாங்க, சில பேர் நிலம் ஆசைப்படுறாங்க, சில பேர் நிறைய சொத்து ஆசைப்படுறாங்க. நிறைய இதெல்லாம் வந்து பைபிளில் இருக்குது, கட்டளைக்கு தானே நம்மளால ஃபாலோ பண்ண முடியலையே. ஃபாலோ பண்ணுறதுக்கு நான் என்னங்க பண்ணணும்? நான் எனக்கு இளைப்பாறுதல் தருவேன்னு சொல்லிக்கிறார் ஏசப்பா. நான் அந்த கட்டளை ஃபாலோ பண்ணால் தான் அதை கடைபிடிச்சா தான் இளைப்பாறுதல் கிடைக்கணும்னு வேதத்தில் போதிக்கிறாங்க. ஆனால் என்னால் ஃபாலோ பண்ண முடியலையே, அது முடியலையே அப்படி சொல்லும்போது அதுக்கு தான் கடவுள் வந்து ஒரே ஒரு வழி வச்சுட்டாரு. அதை ஃபாலோ பண்ணுமா, ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ இச்சையோட ஆசையோடு பார்க்காம இருக்குது ஒரே ஒரு காரணம்னா கண்ணு இம்பார்ட்டன் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இருதயம் தான் இம்பார்ட்டன். அந்த இருதயம் தான் நம்ம இருதயம் செம்மையாக இருந்ததா, இருதயம் சுத்தமாக கள்ளம் கபடி இல்லாத இருந்துச்சுன்னா நமக்கு எந்த ஆசையும் வராது ஃப்ரெண்ட்ஸ். அப்போது நான் ஃபாலோ பண்ணணும், நான் அதெல்லாம் கடைப்பிடிக்கணும். நான் 5 வருஷம் ஆச்சு, 10 வருஷம் என்னால் முடியலையே. எனக்கு பண ஆசை எதுக்க முடியல, பெண் ஆசை, பொண்ணு ஆசை, நில ஆசை, பட்டாசை, பதவி ஆசை எதையும் எதுக்க முடியல. நான் 10 வருஷம் வந்து எனக்கு என்னதான் ஒன்றும் மாற்றம் இல்லையே அப்படின்னு சொல்லும்போது ஒரே ஒரு வை ஃப்ரெண்ட்ஸ், அந்த கட்டளை ஃபாலோ பண்ணும்போது நம்ம போராடணும் ஃப்ரெண்ட்ஸ். போராடணும். அந்த டைமில் நமக்கு வலி இருக்கும், அநேகரால் வெறுக்கப்படுவோம், அநேகரில் ஒதுக்கப்படுவோம், அநேகரில் கைவிடப்படுவோம். சொந்த குடும்பத்தார நம்மளை கைவிடுவாங்க, நம்மளை வந்து ஒதுக்கி தள்ளுவாங்க, உதாசீனப்படுத்துவாங்க. அந்த வேதனை அதை ஃபாலோ பண்ணால் தான் அந்த பிரச்சனை. நமக்கு காம்ப்ரமைஸ், நம்ம சமரசமாக போனால் அந்த பிரச்சனை வராது ஃப்ரெண்ட்ஸ். அப்போ நம்ம அதை கடைபிடிக்கும் போது அநேக உபத்திரம் வரும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போது கடவுள் என்ன பண்ணுறாருன்னா அந்த உபத்திரத்தை அனுமதிக்கிறாரு. அந்த உபத்திரம் கடவுளோட சித்தம் இல்லாமல் ஒரு முடிவில் கீழே வியாதுன்னு வசனம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அப்போ அந்த உபத்திரத்தை அனுமதிக்கிறார். எதுக்கு அனுமதிக்கிறாருன்னா நம்ம இருதயம்
வலி, வேதனை, கஷ்டம், ஒரு வியாதின்னு ஒரு போராட்டமாக இருக்கலாம், ஒரு போராட்டம் இருக்கலாம், எவ்வளோ எவ்வளோ பிரச்சனை, மன ரீதியாக போராட்டம், உடல் ரீதியாக போராட்டம், உறவுகள் ரீதியாக போராட்டம், சூழ்நிலை ரீதியாக போராட்டம், வேலை ஸ்தலத்தில் போராட்டம், அநேக போராட்டங்கள் அலை போல அது தாக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஒன்றும் இல்லை, ஒன்று போனால் ஒன்று செத்தே போயிடலாம், எதுக்கு வாழணும், எதுக்கு இந்த ஒரு வாழ்க்கை, ஏன்னா அப்படி வாழணும், எல்லாரும் இருந்தா நான் அனாதை போல கைவிடப்பட்டிருக்கிறேனே, எல்லாரும் இருந்தா நான் ஒதுக்கப்பட்டிருக்கிறேன், நான் நெருக்கப்பட்டிருக்கிறேன், அன்னுதான் நான் அழுகிறேனே, பகல் வந்த ஏன் இரவு வருது, இரவு வந்த ஏன் பகல் வருது, அப்படி சொல்லி என்னால் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இமைப்போது நான் கஷ்டத்தோடு கண்ணீரோட வேதனையோடு நான் கடந்து போகிறேனே, இந்த சூழ்நிலை மாறாதா அப்படியே சொல்லிட்டு தான், இந்த சூழ்நிலை மாறாதா, இதனால தான் அநேகர் என்ன பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த சுச்சுவேஷன் தான் அநேக பின்மாற்றத்துக்கு போயிடறாங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அப்படி போகவே கூடாது ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அப்படி போகவே கூடாது. ஒரு நாள் 2 நாள் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், அதை 5 வருஷம் ஆனாலும் ஃப்ரெண்ட்ஸ், 10 வருஷம் ஆனாலும் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பொறுமையோடு நம்ம அதெல்லாம் சகிச்சு சில பேர் தற்கொலை பண்ணிக்கிறாங்க, சில பேர் குடும்பத்தை விட்டு ஓடிடுறாங்க, சில பேர் தவறான வழிக்கு போயிடுறாங்க. அப்படிலாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்ன பண்ண பொறுமையோட ஒத்தம இதயத்தோடு நம்ம இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். வசனம் சொல்லுது, ஏசாயால ஒரு வசனம் சொல்லுது ஃப்ரெண்ட்ஸ், தம்மை பற்றி உத்தம இதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமை விலங்கு பண்ணும்படி பூமி எங்கும் அவருடைய கண்கள் உலாக கொண்டு சொல்லிட்டு 4ஆம் இருக்கு. அதேமாதிரி ஏசாயால ஒரு வசனம் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், உண்மை உறுதியாய் பற்றி கொள்ள மனதுடையவன் உண்மையே நம்பி இருக்கிறபடியால் அவனை பூர்ண சமாதானத்தோடு காத்துக்கொள்வின்னு சொல்லிட்டு ஏசாயா 26ஆவது அதிகாரத்தில் ஒரு வசனம் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அப்போ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம 5 வருஷம் ஆச்சு பிரதர், நான் 10 வருஷம் ஆச்சு பிரதர், இன்னும் பல போராட்டங்கள் சூழ்நிலை புரிஞ்சிக்க முடியாது, எதனால அந்த பிரச்சனை வருது, நான் என்ன பாவம் செஞ்சேன், நம்ம ஒரு பாவம் செஞ்சிருக்க மாட்டோம் ஃப்ரெண்ட்ஸ், எதனால வராமல் நம்ம புரிஞ்சிக்கவே நமக்கு மைண்டுக்கு எட்டாது ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் நம்ம பொறுமையோடு காத்திருக்கும் போது ஆண்டவரே நான் உண்மையை நம்பி இருக்கிறேன், என்னுடைய எல்லா உணர்வுகளை நீர் அறிவீர், என் நினைவுகளை அறிவீர், என் போராட்டத்தை நீர் அறிவீர், என்னுடைய பாடுகளை நீர் அறிவீர் ஆண்டவரே. மனுஷன் முன்பாக நான் மேக்கப் பண்ணி சூப்பராக இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருக்கலாம், ஆனால் என் உள்ளான மனதில் நான் படுகிற வேதனை யார் அறிவார், கடவுள் இருக்கிறாரா, ஏசாப்பா நம்பிய வரேன், நான் சர்ச்சுக்கு தான் வரேன், நான் பைபிள் தான் வாசிக்கிறேன், நான் தொடர்ந்து கோயிலுக்கு போகிறேன், ஆனாலும் எனக்கு வாழ்க்கையில் போகிறேன் பிரச்சனை உபத்திரம், ஒன்று போனால் ஒன்று மாறி என்னை தாக்குது அப்படின்னு சொல்லிட்டு வேதனையில் கஷ்டத்தில் நிறைய பேர் இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் அது அப்படி நினச்சி பின்மாற்றம் போயிட்டு இருக்கலாம், சில பேர் அப்படி சர்ச்சுக்கு வந்தோம் அப்படி சில பேர் பின்மாற்றம் அடையிற நிலையில் அவங்க இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்களுக்கு சொல்கிற ஒரே ஒரு விஷயம் தான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த உலகத்து காரியங்களை நம்மளுக்கு நன்மைகள் நடக்குதோ நடக்கலையோ அது தேவையில்லை, அது இம்பார்ட்டன்ட் ஃப்ரெண்ட்ஸ், அது தேவையில்லை. மனுஷனுக்கு வேண்டியது நிம்மதி, சந்தோஷம், சமாதானம், அவர் ஏசு தான் தருவார் ஃப்ரெண்ட்ஸ். எப்படின்னா நம்ம இந்த உபத்திரவ வழியே வரும்போது 10 வருஷமோ 5 வருஷமோ 5 வருஷமோட இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பொறுமையோடு காத்திருக்கும் போது அந்த உபத்திரத்தெல்லாம் மாற்றி நம்ம இருதயம் ஒரு பக்குவம் வரும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் அந்த சமாதானம் வரும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அது பெரிய சந்தோஷம், அது எல்லையை பார்த்து அப்போ தான் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த டைமில் நம்ம பொறுமையோடு இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். உபத்திரம் பொறுமை பரிச்சயம் நம்பிக்கை உண்டாக்கும் என்று அறிந்து உபத்திரங்களை நான் மேன்மை பாராட்டு சொல்லிட்டு ரோமர் 5ஆவது அதிகாரத்தில் பவுல் சொல்கிறார் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ நம்ம பொறுமையோடு நம்ம காத்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ், அவசரப்பட வேணாம் ஃப்ரெண்ட்ஸ், தயவுசெய்து அவசரப்படணும். ஐயோ நான் 5 வருஷம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கவலையே பட வேணாம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பின்மாற்றம் அடைய வேணாம் ஃப்ரெண்ட்ஸ். சில பேர் சர்ச்சைக்கு போயிருந்தாலும் மன சம்பந்தமா பின்மாற்றம் இருந்தால் கூட பின்மாற்ற நிலையில் இருந்தால் கூட ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் கவலைப்படவே வேணாம் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ஒரு நாள் நம்முடைய இருதயம் மாற்றப்படும், அந்த உணர்வுகள் மாற்றப்படும், நம்முடைய வாழ்க்கையில் கடவுள் உண்மையான இலை பார்த்து கொடுப்பார் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அந்த மனசு சங்கீத ஒரு வசனம் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், என் இருதயம் மண்ணோடு ஒட்டி கொண்டு இருக்கிறது, உங்களுடைய வசனப்படி உயிர்ப்பி ஆண்டவர் அப்படின்னு சொல்லிட்டு சங்கீதக்காரர் சொல்றாரு ஃப்ரெண்ட்ஸ். அப்போ நம்ம மனசு இந்த பூமிக்குரிய ஆசைகள்லேருந்து கொஞ்சமாக நம்ம ஒரு பக்குவப்பட்டு வெறுத்து பக்குவப்பட்டு ஒரு நிலை ஒரு 15 வருஷம் 20 வருஷம் வரும்போது ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு அந்த மெய்யான இலை பார்த்து அந்த சந்தோஷம் சமாதானம் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் ஃப்ரெண்ட்ஸ் நான் தயவுசெய்து என்னுடைய ஒரு ரெக்வஸ்ட் என்னன்னா, தயவுசெய்து யாரும் பின்மாற்றம் அடையக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். இந்த உலகத்தில் தேவை இந்த கோயந்தில் வீடில் சொத்துல அதெல்லாம் தேவை ஃப்ரெண்ட்ஸ், அது இருக்குதோ இல்லையோ அது இம்பார்ட்டனே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். ஒரு வாழ்க்கை நம்ம வாழ்க்கையில் தேடு நம்ம வாழ்க்கையில் நமக்கு கிடைக்க வேண்டிய ஒரே ஒரு என்னன்னா அந்த இலைப்பாற்றில் அந்த நிம்மதி, அந்த சந்தோஷம், அந்த சமாதானம், அது ஏசப்ப கொடுத்து தான் ஃப்ரெண்ட்ஸ். அது எப்படின்னா அந்த அவருடைய வார்த்தைப்படி வாழும்போது தான் ஃப்ரெண்ட்ஸ், அப்படி வார்த்தை வாழும்போது நமக்கு உபத்திரம் பாடுகள் வரும் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி நம்ம சகிச்சு நம்ம பொறுமையாக இருக்கும்போது அந்த வெற்றி கனியாகி அந்த சமாதானம், அந்த சந்தோஷம், அந்த இலைப்பாடு, அந்த அமைதி நமக்கு கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதான் கூட நான் ஷேர் பண்ண விரும்புகிறேன். தயவுசெய்து திரும்பி சொல்கிறேன், தயவுசெய்து நீங்கள் என்ன பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ்,
பின்மன்றம் அடையாதீங்க, சோர்ந்து போகாதீங்க, பொறுமையோடு இருங்க ஃப்ரெண்ட்ஸ். கடவுள் நிச்சயமாக இளைப்பாறு தருவார். அந்த இளைப்பாறு யாரும் பறிக்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ், யாராலும் அதை எடுத்து போடவே முடியாது. நம்ம வாழ்க்கையில் நம்ம முழுமையாக நம்ம ஒரு அந்த நிம்மதி சந்தோஷம் நம்முடைய வாழ்க்கை நமக்கு கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த தாட்ஸ் அவங்க பிரோஜனமாக இருக்கணும் நம்புற ஃப்ரெண்ட்ஸ். யார் பின்மன்றம் அடையக்கூடாது, கிறிஸ்துக்குள்ள நிலைச்சிருக்கணும், நம்ம ஒரு நாள் வெற்றி அடைவோம், ஆண்டு நாமத்தை மகிமைப்படுத்துவோம் ஃப்ரெண்ட்ஸ். இதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த தாட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை ஃப்ரெண்ட்ஸ், மேக் ஏ நைஸ் டே, காட் பிளஸ் யூ, பை ஃப்ரெண்ட்ஸ், பை ஃப்ரெண்ட்ஸ்.